வணக்கம். இன்றைய முக்கிய செய்திகள். புதுச்சேரி அருகே தடுப்பு கட்டையில் மோதி தமிழக அரசு பேருந்து கவிழ்ந்த விபத்தில் ஓட்டுநர் சம்பவ இடத்திலேயே பலியான நிலையில் படுகாயமடைந்த 40க்கும் மேற்பட்டோர் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். புதுச்சேரியில் ரூபாய் 2 லட்சம் மதிப்புள்ள வெண்கல சிலைகளை திருடிய 3 நரிக்குறவ வாலிபர்களை போலீசார் கைது செய்தனர். புதுச்சேரியை சேர்ந்தவரிடம் முகநூலில் கார் விற்பனைக்கு இருப்பதாக கூறி மர்ம நபர் ரூபாய் 77,000 மோசடி செய்தது குறித்து போலீசார் விசாரித்து வருகின்றனர். புதுச்சேரியில் ஊர்காவல் படையினருக்கு நடைபெற்ற எழுத்துத் தேர்வில் பல்வேறு குளறுபடிகள் நடந்துள்ளதால் மறுதேர்வு நடத்த வலியுறுத்தி மாணவர் கூட்டமைப்பினர் ஊர்வலமாக சென்று முதல்வரை சந்தித்து கோரிக்கை மனு அளித்தனர். புதுச்சேரி அருகே தடுப்பு கட்டையில் மோதி தமிழக அரசு பேருந்து கவிழ்ந்த விபத்தில் ஓட்டுநர் சம்பவ இடத்திலேயே பலியான நிலையில் படுகாயமடைந்த 40க்கும் மேற்பட்டோர் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். சென்னை பேருந்து நிலையத்தில் இருந்து வேதாரண்யத்திற்கு சென்ற தமிழக பேருந்தை வேதாரண்யத்தை சேர்ந்த ஓட்டுநர் ராஜா ஓட்டி வந்தார். இந்த நிலையில் அதிகாலை 3 மணி அளவில் புதுச்சேரி கடலூர் சாலை அருகே தமிழக பகுதியான ரெட்டிச்சாவடி பகுதியில் பேருந்து வந்தபொழுது எதிர்பாராத விதமாக தடுப்பு கட்டையில் மோதி கவிழ்ந்து விபத்துக்குள்ளானது. இதில் ஓட்டுநர் ராஜா சம்பவ இடத்திலேயே பரிதாபமாக உயிரிழந்தார். 40க்கும் மேற்பட்ட பயணிகள் படுகாயம் அடைந்தனர். இதுகுறித்து தகவல் அறிந்த ரெட்டிச்சாவடி போலீசார் சம்பவ இடத்திற்கு விரைந்து வந்து படுகாயம் அடைந்தவர்களை அருகில் உள்ள மருத்துவமனைக்கு கொண்டு சென்றனர். மேலும் இந்த விபத்து குறித்து வழக்கு பதிந்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். புதுச்சேரியில் ரூபாய் 2 லட்சம் மதிப்புள்ள வெண்கல சிலைகளை திருடிய 3 நரிக்குறவ வாலிபர்களை போலீசார் கைது செய்தனர். புதுச்சேரி கிருஷ்ணா நகர் பகுதியை சேர்ந்தவர் சிவசங்கரன். சிலை வடிவமைக்கும் தொழில் செய்து வரும் இவர் தாம் செய்யும் ஐம்பொன் சிலைகளை வீட்டின் அருகே கடை அமைத்து விற்பனை செய்து வருகிறார். இந்த நிலையில் கடந்த 2ஆம் தேதி 2 ஐம்பொன் சிலைகள் மற்றும் 21 சிறிய வெண்கல சிலைகள் காணாமல் போனது. இது தொடர்பாக சிவசங்கரன் அளித்த புகாரின் பேரில் லாஸ்பேட்டை போலீசார் வழக்கு பதிந்து விசாரணை மேற்கொண்டு வந்தனர். விசாரணையில் லாஸ்பேட்டை நரிக்குறவர் காலனியை சேர்ந்த அலெக்ஸ், முத்துப்பாண்டி, மருதப்பாண்டி ஆகிய 3 நபர்கள் திருடியது தெரியவந்தது. இதனைத் தொடர்ந்து மூவரையும் கைது செய்த போலீசார் அவர்களிடமிருந்து சிலைகளை பறிமுதல் செய்தனர். பின்னர் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி காலாப்பட்டு மத்திய சிறையில் அடைத்தனர். என்ன வச்சு போட்டோ எடுக்காம நீங்க மட்டும் எடுத்துக்கிறீங்க பாரு. புதுச்சேரியை சேர்ந்தவரிடம் முகநூலில் கார் விற்பனைக்கு இருப்பதாக கூறி மர்ம நபர் ரூபாய் 77,000 மோசடி செய்தது குறித்து போலீசார் விசாரித்து வருகின்றனர். புதுச்சேரியை சேர்ந்தவர் அருண் பாண்டியன். இவர் முகநூலில் பழைய கார் விற்பனைக்கு உள்ளதா என தேடிய பொழுது அவரை தொடர்பு கொண்ட மர்ம நபர் பழைய கார் உள்ளதாகவும் அதை வாங்க முன்பணம் அனுப்ப கூறியுள்ளார். இதை நம்பிய அருண் பாண்டியன் குறிப்பிட்ட வங்கி கணக்கில் ரூபாய் 77,000 அனுப்பி ஏமாந்தார். மேலும் லாஸ்பேட்டையை சேர்ந்த பிரவீன்குமாரை தொடர்பு கொண்ட மர்ம நபர் அவரது புகைப்படத்தை அவதூறாக சமூக வலைதளங்களில் பரப்பாமல் இருக்க பணம் கேட்டு மிரட்டியுள்ளார். இதனால் பயந்து போன பிரவீன்குமார் மர்ம நபருக்கு ரூபாய் 10,000 அனுப்பியுள்ளார். தொடர்ந்து மர்ம நபர் பணம் கேட்டதால் இணையதள குற்றப்பிரிவில் அவர் புகார் அளித்துள்ளார். இதேபோல் ஏம்பலம் திவாகரிடம் ரூபாய் 6,000, காரைக்கால் ஆகாஷிடம் ரூபாய் 3,000, புதுச்சேரி இளைஞரிடம் ரூபாய் 5,000 என 5 நபர்களிடம் மர்ம நபர்கள் மோசடி செய்தது குறித்து இணைய வழி குற்றப்பிரிவு போலீசார் வழக்கு பதிந்து விசாரித்து வருகின்றனர்.
புதுச்சேரியில் ஊர்காவல் படையினருக்கு நடைபெற்ற எழுத்துத் தேர்வில் பல்வேறு குளறுபடிகள் நடந்துள்ளதால் மறுதேர்வு நடத்த வலியுறுத்தி மாணவர் கூட்டமைப்பினர் ஊர்வலமாக சென்று முதல்வரை சந்தித்து கோரிக்கை மனு அளித்தனர். புதுச்சேரியில் நடந்த ஊர்காவல் படையினருக்கான எழுத்துத் தேர்வில் பல்வேறு தவறுகள் மற்றும் முறைகேடுகள் நடந்துள்ளதாக குற்றச்சாட்டுகள் எழுந்துள்ளது. மேலும் தாமதமாக வந்த 200க்கும் மேற்பட்ட மாணவர்கள் தேர்வு எழுத முடியாத சம்பவம் அரங்கேறியுள்ளது. இந்த நிலையில் மீண்டும் எழுத்துத் தேர்வு நடத்த வலியுறுத்தி மாணவர் கூட்டமைப்பு நிறுவனர் சுவாமிநாதன் தலைமையில் பாதிக்கப்பட்டவர்கள் மற்றும் பொதுநல அமைப்பினர் 100க்கும் மேற்பட்டோர் காமராஜர் சிலையிலிருந்து சட்டப்பேரவை நோக்கி பேரணியாக சென்றனர். சட்டப்பேரவை அருகே வந்த அவர்களை போலீசார் தடுத்து நிறுத்தினர். அப்பொழுது கோரிக்கைகளை வலியுறுத்தி கண்டன கோஷங்களை எழுப்பினர். தொடர்ந்து சுவாமிநாதன் தலைமையில் முக்கிய நிர்வாகிகள் முதல்வரை நேரில் சந்தித்து எழுத்துத் தேர்வை மீண்டும் நடத்த வலியுறுத்தி மனு அளித்தனர். மத்திய அரசு கொண்டு வந்துள்ள 3 புதிய குற்றவியல் சட்டங்களில் உள்ள குளறுபடிகளை நீக்க கோரியும் அதில் இந்தி திணிப்பை கைவிடக் கோரி புதுச்சேரி மாநில அதிமுக வழக்கறிஞர் பிரிவு சார்பில் புதுச்சேரி நீதிமன்றம் எதிரே கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. மத்திய பாஜக அரசு கொண்டு வந்துள்ள 3 புதிய குற்றவியல் சட்டங்களில் இந்தி திணிப்பை கண்டித்தும் இந்த விவகாரத்தில் திமுகவின் இரட்டை வேடத்தை கண்டித்தும் அதிமுக மாநில செயலாளர் அன்பழகன் தலைமையில் அதிமுகவினர் வழக்கறிஞர்கள் 100க்கும் மேற்பட்டோர் ஒருங்கிணைந்த நீதிமன்றம் முன்பு கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அன்பழகன் இந்த 3 குற்றவியல் சட்டங்களை இந்தியிலும் சமஸ்கிருதத்திலும் பெயர் வைத்ததன் மூலம் இந்திய அரசியல் அமைப்பு சட்டத்தை மத்திய அரசு அவமதித்து அப்பட்டமாக மீறி உள்ளதாகவும் இது மத்திய அரசின் சட்டவிரோத சர்வாதிகாரத்தனமான செயலாகும் என்றார். மேலும் நடைபெற்ற நாடாளுமன்ற தேர்தலில் கூட்டணி கட்சிகளின் துணையோடு மைனாரிட்டி ஆட்சி அமைத்துள்ள பாஜக வாக்களித்த மக்களை வஞ்சிக்கும் செயலில் ஈடுபட்டு ஜூலை 1ஆம் தேதியிலிருந்து மக்களுக்கு பாதிப்பை ஏற்படுத்தும் 3 குற்றவியல் புதிய சட்டங்களை அவசர கோலத்தில் அமல்படுத்தி உள்ளதாக குற்றம் சாட்டிய அவர் இந்த சட்டத்தால் பேச்சுரிமை பறிக்கப்படுவதாகவும் இந்த சட்டங்களில் திருத்தம் செய்யவில்லை என்றால் அடுத்த கட்டமாக தலைமை அனுமதி பெற்று அனைத்து வழக்கறிஞர்களையும் ஒன்று திரட்டி மாபெரும் போராட்டம் நடத்தப்படும் என எச்சரிக்கை விடுத்துள்ளார். அனைத்து மாநிலங்களுடைய கருத்துக்களையும் மத்திய அரசு கேட்டிருக்க வேண்டும். அதை கேட்காமல் மத்தியில் ஆளக்கூடிய இந்த அரசு சர்வதிகாரத்தனமான ஒரு செயலை செய்துள்ளது என்று வன்மையாக கண்டித்ததோடு மட்டுமில்லாமல் தமிழகத்தில் அதிமுக சார்பில் கழக வழக்கறிஞர்களை கொண்டு பல்வேறு ஆர்ப்பாட்டங்களை நடத்தியும் புதுச்சேரியில் முதுநிலை பல் மருத்துவ படிப்பிற்கான தரவரிசை பட்டியல் சுகாதாரத்துறை இணையதளத்தில் வெளியிடப்பட்டுள்ளது. புதுச்சேரி சுகாதாரத்துறை வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில் மருத்துவம் பல் மருத்துவ படிப்புகளுக்கு நீட் தேர்வு மதிப்பெண் அடிப்படையில் மாணவர் சேர்க்கை நடைபெற்று வருகிறது. அதன்படி பல் மருத்துவ முதுநிலை படிப்புக்கான நீட் தேர்வு தரவரிசை பட்டியலானது புதுவை மாநில சுகாதாரத்துறையின் இணையதளத்தில் வெளியிடப்பட்டுள்ளது. இந்த பட்டியலின்படி புதுவை சேர்ந்த மாணவர் சந்தோஷ் அகில இந்திய அளவில் 50வது இடத்தையும் புதுவை மாநில அளவில் முதலிடமும் பெற்றுள்ளார். மாணவி கிருத்திகா 2வது இடத்தையும் மாணவர் வெங்கடேஷ் 3ஆம் இடத்தையும் பெற்றனர். மதிப்பெண் பட்டியலில் இடம் பெற்றுள்ளவர்களில் இரட்டை குடியுரிமை பெற்றவர்கள் குறித்து ஆட்சேபனை இருந்தால் வரும் 11ஆம் தேதிக்குள் தெரிவிக்கலாம் எனவும் குறிப்பிடப்பட்டுள்ளது. புதுச்சேரியில் ஏசி வசதியுடன் ஸ்மார்ட் கிளாஸ் ரூம், கம்ப்யூட்டர் லேப், நூலகம் என தனியார் பள்ளிக்கு இணையாக அசத்தும் அரசு தொடக்கப்பள்ளி. கல்வித்துறை அதிகாரிகளுடன் பெற்றோர்களும் விழாவில் கலந்து கொண்டனர். புதுச்சேரி நகர பகுதியான லெப்போத் வீதியில் அமைந்துள்ளது எக்கோல் ஆங்கிலஸ் அரசு தொடக்கப்பள்ளி. 1 முதல் 5ஆம் வகுப்பு வரை உள்ள இப்பள்ளியில் சுமார் 200க்கும் மேற்பட்ட மாணவ மாணவிகள் படித்து வருகின்றனர். தற்பொழுது இப்பள்ளியில் பெற்றோர் மற்றும் தனியார் பங்களிப்புடன் ஏசி வசதியுடன் கூடிய ஸ்மார்ட் கிளாஸ் ரூம், கம்ப்யூட்டர் லேப், நூலகம் அமைக்கப்பட்டுள்ளது. இதன் திறப்பு விழா இன்று நடைபெற்றது. இதில் புதுச்சேரியின் பள்ளி கல்வித்துறை இயக்குனர் பிரியதர்ஷினி கலந்து கொண்டு ஏசி ஸ்மார்ட் கிளாஸ் ரூம், நூலகம், கம்ப்யூட்டர் லேப் ஆகியவற்றை திறந்து வைத்தார். மேலும் பள்ளியில் படிக்கும் மாணவர்களின் பெற்றோர் பங்களிப்புடன் பள்ளி வகுப்பறைகள் மற்றும் வளாகம் முழுவதும் வண்ணம் தீட்டப்பட்டு பல்வேறு ஓவியங்கள் வரையப்பட்டுள்ளது. தனியார் பள்ளிக்கு நிகராக ஏசி ஸ்மார்ட் கிளாஸ் ரூம், கம்ப்யூட்டர் லேப், நூலகம் ஆகியவை உள்ளதால் தாங்கள் மகிழ்ச்சியாக உள்ளதாக மாணவர்கள் தெரிவிக்கின்றனர். இன்றைய திறப்பு விழாவில் மாணவர்களுடன் பெற்றோர்களும் கலந்து கொண்டு தங்கள் குழந்தைகளுடன் சிறப்பித்தது அங்கிருந்த அனைவரையும் ஆச்சரியத்தில் ஆழ்த்தியது. பசங்க இங்கே பாருங்க, பசங்க பாருங்க, ஒரே செகண்ட் சார்.
புதுச்சேரி அருகே உள்ள பூரி ஜெகநாதர் கோவிலில் நடைபெற்ற தேர் திரும்பும் திருவிழாவில் ஏராளமான ஒடிசா மக்கள் பங்கேற்று வழிபட்டனர். புதுச்சேரி அடுத்த மொரட்டாண்டி அருகே ஜெகநாதர் கோவில் உள்ளது. இக்கோவிலில் புதுச்சேரி உட்கல் சமாஜ் சார்பில் தேர் திரும்பும் திருவிழா நடைபெற்றது. ஜெகநாதர் சகோதரர் பாலபத்ரா, சகோதரி தேவி சுபத்ரா ஆகியோருடன் குண்டிச்சா கோவிலில் இருந்து நிரந்தர வசிப்பிடமான ஜெகநாதர் கோவிலுக்கு திரும்புவதை குறிக்கும் வகையில் விழா நடத்தப்பட்டது. புதுச்சேரி உட்கல் சமாஜ் சுபாஷ் சந்திர பரிஜாவின் தேர் துடைத்தல் நிகழ்ச்சியுடன் இவ்விழா துவங்கியது. தாகூர் கல்லூரி முதல்வர் சசிகாந்த தாஸ் மேற்பார்வையில் ரதம் இழுக்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது. இதில் புதுச்சேரி மற்றும் தமிழகத்தில் வசிக்கும் ஒடிசா மக்கள் ஏராளமானோர் பங்கேற்று வழிபட்டனர். காரைக்காலில் நடந்த ஆணழகன் போட்டியில் காரைக்காலை சேர்ந்த பிரகாஷ் ஆணழகன் பட்டத்தை தட்டி சென்றார். புதுச்சேரி பாடி பில்டர் அசோசியேஷன் மற்றும் மிஸ்டர் மசில்ஸ் ஃபேக்டரி சார்பில் இந்த ஆண்டிற்கான மிஸ்டர் காரைக்கால் ஆணழகன் போட்டி காரைக்கால் கடற்கரையில் நடைபெற்றது. இப்போட்டியில் புதுச்சேரி மற்றும் காரைக்காலை சேர்ந்த 100க்கும் மேற்பட்ட போட்டியாளர்கள் கலந்து கொண்டனர். இப்போட்டியானது 6 கட்டங்களாக நடைபெற்றது. இதில் வெற்றி பெற்றவர்களுக்கு ரொக்க பணம் மற்றும் நினைவு பரிசுகள் வழங்கப்பட்டது. மிஸ்டர் காரைக்கால் பட்டத்தையும் முதல் பரிசையும் காரைக்காலை சேர்ந்த பிரகாஷ் தட்டி சென்றார். இரண்டாவது பரிசை புதுச்சேரியை சேர்ந்த சுரேஷ் வெற்றி பெற்றார். மேலும் ஏராளமான ரசிகர்கள் கடற்கரையில் குவிந்து ஆணழகன் போட்டியை கண்டு ரசித்தனர். ஜப்பான் நாட்டில் ஊக்க விருது பெற்ற காரைக்காலை சேர்ந்த சிறுவனுக்கு வன்னியர் கூட்டமைப்பு சார்பில் பாராட்டு விழா நடைபெற்றது. காரைக்காலில் தனியார் பள்ளியில் 11ஆம் வகுப்பு பயின்று வரும் மாணவன் ஆதவன். இவர் 7ஆம் வகுப்பு படிக்கும் பொழுது போர்ட்டபிள் ஃபோல்டிங் ரைட்டிங் டேபிள் வடிவமைத்து மாவட்ட அளவில் பரிசு பெற்றிருந்தார். இதனை மெருகேற்றி மாநில அளவிலும் தேசிய அளவிலும் பரிசு பெற்றிருந்த நிலையில் ஜப்பானில் நடைபெற்ற போட்டி ஒன்றில் பங்கேற்று ஊக்க விருது அதாவது இன்ஸ்பயர் அவார்டு பெற்று வந்துள்ளார். மாணவனை பாராட்டும் வகையில் காரைக்கால் மாவட்ட வன்னியர் கூட்டமைப்பு சார்பில் மாணவனுக்கு பாராட்டு விழா நடைபெற்றது. கோட்டுச்சேரியில் உள்ள நடைபெற்ற இந்த நிகழ்ச்சியில் கூட்டமைப்பின் தலைவர் அருணகிரிநாதன் உள்ளிட்ட ஏராளமான கூட்டமைப்பு நிர்வாகிகள் மற்றும் அரசியல் தலைவர்கள் கலந்து கொண்டு வாழ்த்து தெரிவித்தனர். காரைக்காலில் ஹஜ் மற்றும் உம்ரா அனுப்பி வைப்பதாக கூறி 60க்கும் மேற்பட்டோரிடம் ரூபாய் 5 கோடிக்கு மேல் மோசடி செய்த டிராவல்ஸ் நிறுவனத்திடம் இருந்து பணத்தை மீட்டு தர கோரி பாதிக்கப்பட்டவர்கள் காவல் நிலையத்தில் புகார் அளித்துள்ளனர். காரைக்கால் மாவட்டத்தின் நகர பகுதியில் கடந்த 20 ஆண்டுகளுக்கு மேலாக நைனா முகமது என்பவரால் சஹாரா டிராவல்ஸ் என்ற தனியார் டிராவல்ஸ் நிறுவனம் நடத்தப்பட்டு வருகிறது. இந்த நிறுவனத்தில் கடந்த 2019ஆம் ஆண்டு முதல் தமிழகம் மற்றும் புதுச்சேரி பகுதிகளைச் சேர்ந்த சுமார் 60க்கும் மேற்பட்ட நபர்களிடமிருந்து ஹஜ் மற்றும் உம்ரா அனுப்பி வைப்பதாக சுமார் 5 கோடி ரூபாய்க்கு மேல் பணமும் அவர்களது பாஸ்போர்ட் உள்ளிட்டவற்றை பெற்றுக்கொண்டு இதுவரையில் பயணம் குறித்த எந்த ஒரு தகவலும் தெரிவிக்காமல் இருந்ததாக கூறப்படுகிறது. இந்த நிலையில் பணம் மற்றும் பாஸ்போர்ட்டை கொடுத்தவர்கள் பலமுறை வந்து பார்த்தும் டிராவல்ஸ் நிறுவனம் திறக்கப்படாமல் இருந்ததாலும் தொலைபேசியில் தொடர்பு கொண்ட பொழுது பணம் கொடுத்த நபர்களை டிராவல்ஸ் நிறுவன உரிமையாளர் மிரட்டுவதாகவும் அவர்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். மேலும் உடனடியாக இழந்த பணத்தை பெற்றுத்தர வேண்டும் என்று காவல்துறைக்கு பாதிக்கப்பட்டவர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். கஷ்டப்பட்டு இந்த மாதிரி இருந்தாலும் எங்களுக்கு அது கிடைக்கல. ஒரு முஸ்லீமா இருந்து ஒரு உம்ரா விஷயத்துல எங்களை ஏமாத்தினாங்கிறது தான் எங்களோட அனைத்து பெண்மணியோட மன உளைச்சலும். அவ்வளவுதான். எப்படிதான் கான்டாக்ட் பண்றதுன்னு தெரியல. ஆனா வரப்ப நல்லா ஒரு தேன் ஒழுங்கு பேசுவாங்க. ஆனா பேசுறதுக்கு மற்றபடி எந்த ஒரு ரெஸ்பான்ஸும் கிடையாது. பணம் விஷயம் தான் சுவிட்ச் ஆஃப் தான். ஏனாமில் உள்ள ஆந்திர முன்னாள் முதல்வர் ஒய்எஸ்ஆர் சிலைக்கு மாலை அணிவிக்க வந்த விவசாயிகளுக்கு புதுவை அரசின் டெல்லி சிறப்பு பிரதிநிதி மல்லாடி கிருஷ்ணராவ் சால்வை அணிவித்து மதிய உணவு வழங்கி கௌரவித்தார். ஆந்திர மாநிலம் காக்கிநாடு அருகே அமைந்துள்ள புதுச்சேரி பிராந்தியமான ஏனாம் பைபாஸ் சாலையில் ஆந்திர முன்னாள் முதல்வர் அமரர் ஒய்எஸ்ஆர் சிலை அமைந்துள்ளது. இந்த நிலையில் ஒய்எஸ்ஆர் பிறந்தநாளை முன்னிட்டு அவரது சிலைக்கு ஆந்திர மாநிலத்தை சேர்ந்த விவசாயிகள் மாலை அணிவித்து மரியாதை செலுத்த வந்தனர். இதனை அறிந்த புதுவை அரசின் டெல்லி சிறப்பு பிரதிநிதி மல்லாடி கிருஷ்ணராவ் விவசாயிகளை வரவேற்று சால்வை அணிவித்து மரியாதை செய்ததுடன் அவர்களுக்கு மதிய உணவு ஏற்பாடு செய்து கௌரவப்படுத்தினார். இந்த நிகழ்ச்சியில் மல்லாடி கிருஷ்ணராவின் ஆதரவாளர்கள் திரளாக கலந்து கொண்டனர். மலேசியா நாட்டை சேர்ந்த உளவியல் பேராசிரியர் குணா எழுதிய கருவறையில் தொடங்கும் அறிவார்ந்த பெற்றோரியல் நூல் வெளியீட்டு விழா பிரான்ஸ் நாட்டில் நடைபெற்றது. பிரான்ஸ் திருவள்ளுவர் கலைக்கூடம் சார்பில் மலேசியாவை சேர்ந்த உளவியல் பேராசிரியர் குணா எழுதிய கருவறையில் தொடங்கும் அறிவார்ந்த பெற்றோரியல் நூல் வெளியீட்டு விழா பிரான்ஸ் நாட்டில் நடைபெற்றது. பிரான்ஸ் திருவள்ளுவர் கலைக்கூடம் தலைவர் அண்ணாமலை பாஸ்கர் தலைமையில் நடைபெற்ற விழாவில் செல்வராசு லட்சுமணன், வல்மி மாறன், அப்துல் வாஹித், ரூவியே கமல்ராஜ் ஆகியோர் முன்னிலை வகித்தனர்.
இவ்விழாவில் சிறப்பு விருந்தினராக கோவா மாநிலத்தின் முன்னாள் தலைமை செயலர் விஜயன் கலந்து கொண்டு நூலினை வெளியிட்டு வாழ்த்துரை வழங்கினார். அதனைத் தொடர்ந்து ஏற்புரையில் நூலின் ஆசிரியர் குணா வழங்கினார். இந்த நிகழ்ச்சியில் எழுத்தாளர்கள், தமிழறிஞர்கள், பிரான்ஸ் நாட்டில் வசிக்கும் தமிழர்கள் உட்பட பலர் கலந்து கொண்டு விழாவினை சிறப்பித்தனர். திருபுவனை தொகுதிக்குட்பட்ட வம்புப்பட், திருபுவனை பெரியபேட், ராஜா நகர் பகுதிகளில் சாலை அமைக்கும் பணிக்கான பூமி பூஜை விழா சட்டமன்ற உறுப்பினர் அங்காளன் தலைமையில் நடைபெற்றது. புதுச்சேரி அரசு ஆதி திராவிடர் நலம் மற்றும் பழங்குடியினர் நலத்துறையின் பரிந்துரையின் பேரில் ஆதி திராவிடர் மேம்பாட்டு வரைநிலை கழகத்தின் சார்பில் திருபுவனை தொகுதிக்குட்பட்ட வம்புப்பட் கிராமத்தில் ரூபாய் 15,82,664 ரூபாய் மதிப்பீட்டில் சாலை மேம்பாட்டு பணிக்கான பூமி பூஜை விழா நடைபெற்றது. இவ்விழாவிற்கு திருபுவனை தொகுதி எம்எல்ஏ அங்காளன் தலைமையேற்று பூமி பூஜை செய்து பணியினை தொடங்கி வைத்தார். இதனைத் தொடர்ந்து திருபுவனை பெரியபேட், ராஜா நகரில் ரூபாய் 13,17,215 ரூபாய் மதிப்பீட்டில் உட்புற சாலைகள் மற்றும் விரிவாக்க சாலைகள் அமைக்கும் பணியினை அங்காளன் எம்எல்ஏ பூமி பூஜை செய்து துவக்கி வைத்தார். இந்த நிகழ்ச்சியில் ஆதி திராவிட நலத்துறை இயக்குநர் இளங்கோவன், பேட்கோ மேலாண் இயக்குநர் சிவகுமார் மற்றும் துறை அதிகாரிகள் உட்பட பலர் கலந்து கொண்டனர். புதுச்சேரி கோவிந்த சாலை கல்வி பங்களாவில் அமைந்துள்ள அருள்மிகு ஸ்ரீ துலுக்கானத்தம்மன் உடனுரை ஸ்ரீ கம்பீஸ்வரர் ஆலயத்தில் 37ஆம் ஆண்டு விழாவினை முன்னிட்டு நடைபெற்ற சிறப்பு பூஜையில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சாமியை வழிபட்டனர். புதுச்சேரி கல்வி பங்களா கோவிந்த சாலை ஜெயராம் ஹோட்டல் எதிரில் அமைந்துள்ள அருள்மிகு ஸ்ரீ துலுக்கானத்தம்மன் உடனுரை ஸ்ரீ கம்பீஸ்வரர் ஆலயத்தின் ஒவ்வொரு ஆண்டும் ஆண்டு விழா வெகு விமர்சையாக நடைபெறுவது வழக்கம். அந்த வகையில் இந்த ஆண்டு 37ஆம் ஆண்டு விழாவினையொட்டி சுவாமிக்கு சிறப்பு அலங்காரம் செய்யப்பட்டு மகா தீபாரதனை காட்டப்பட்டது. தொடர்ந்து 108 தேங்காய் உடைக்கப்பட்டது. இதில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமியை வழிபட்டனர். பின்னர் இந்த பூஜையில் கலந்து கொண்ட அனைவருக்கும் பிரசாதம் வழங்கப்பட்டது. இந்த 37ஆம் ஆண்டு விழா உபயதாரராக ஜெயக்குமார், அனிதா ஆகியோர் செய்திருக்க இவ்விழாவிற்கான ஏற்பாடுகளை ராஜேஷ் உள்ளிட்ட நிர்வாகிகள் சிறப்பாக செய்திருந்தனர். புதுச்சேரி அருகே தடுப்பு கட்டையில் மோதி தமிழக அரசு பேருந்து கவிழ்ந்த விபத்தில் ஓட்டுநர் சம்பவ இடத்திலேயே பலியான நிலையில் படுகாயமடைந்த 40க்கும் மேற்பட்டோர் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். புதுச்சேரியில் ரூபாய் 2 லட்சம் மதிப்புள்ள வெண்கல சிலைகளை திருடிய 3 நரிக்குறவ வாலிபர்களை போலீசார் கைது செய்தனர். புதுச்சேரியை சேர்ந்தவரிடம் முகநூலில் கார் விற்பனைக்கு இருப்பதாக கூறி மர்ம நபர் ரூபாய் 77,000 மோசடி செய்தது குறித்து போலீசார் விசாரித்து வருகின்றனர். புதுச்சேரியில் ஊர்காவல் படையினருக்கு நடைபெற்ற எழுத்துத் தேர்வில் பல்வேறு குளறுபடிகள் நடந்துள்ளதால் மறுதேர்வு நடத்த வலியுறுத்தி மாணவர் கூட்டமைப்பினர் ஊர்வலமாக சென்று முதல்வரை சந்தித்து கோரிக்கை மனு அளித்தனர். இத்துடன் செய்திகள் நிறைவடைகிறது. நன்றி, வணக்கம். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள கிரியேட்டிவ் மீடியா யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள்.